இனிய காலை வணக்கம். இன்றைக்கு வள்ளலாருடைய தமிழ் புலமை அதை பற்றி பார்க்கலாம். ஒரு அன்பர் ஒருவர் மட்டுமல்ல, பல பேர் வள்ளலாரின் 6ஆம் திருமுறையிலிருந்து சில பாடல்களை சொல்லி விளக்கம் சொல்லுமாறு என்னை கேட்டுக்கொண்டார்கள். அப்பப்போ நேரம் கிடைக்கும் போது நான் பதிவை போடுறேன். தமிழ்நாட்டில் வள்ளலாரை தமிழ் அன்பர்கள் கூட, அதாவது தமிழ் அறிஞர்கள், பேராசிரியர்கள், தமிழாசிரியர்கள் கூட முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. 19ஆம் நூற்றாண்டில் தமிழகத்திலே மிகப்பெரிய ஜாம்பவான்கள் தமிழ் உலகிலே இருந்தார்கள். அதில் ரொம்ப முக்கியமானவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். 1,00,000 பாட்டுக்கு மேலே எழுதியிருக்கிறார். பல தலபுராணங்கள், சிற்றிலக்கிய வகையிலே உலா, கலம்பகம், இது மாதிரி பிள்ளை தமிழ், இதெல்லாம் தமிழ் சிற்றிலக்கிய வகையில் பல செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய புலவர். மயிலாடுதுறையிலே 10 வருஷம் இருந்திருக்கிறார். திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய ஆஸ்தான புலவராக மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை திகழ்ந்திருக்கிறார். அவர் ஒருத்தர். அடுத்தது ஆறுமுக நாவலர். வள்ளலாருக்கு ஒரு கட்டத்திலே எதிரியாக இருந்தாரா இல்லையா அது வேறு விஷயம். ஆனால் கருதப்பட்டார். வழக்கு மஞ்சக்குப்பம், கடலூரில் இருக்குல்ல, மஞ்சக்குப்பம் நீதிமன்றம் வரை சென்றது. மருட்பா போர், இது மிகப்பெரிய சண்டை. அதில் கடைசியில் அந்த வழக்கு தள்ளுபடியானது. அதெல்லாம் வேறு விஷயம். இதில் ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம் நல்லூர் பக்கத்தில், அந்த யாழ்ப்பாணம் பக்கத்தில் இருக்குது, ஊரை சார்ந்தவர். இங்கே தமிழ்நாட்டுக்கு சிதம்பரத்திலே சைவகலா வித்தியாசாலை ஆரம்பித்து சைவ சித்தாந்தத்திலே ஊறி போய் பல நூல்களை அவர் செய்திருக்கிறார். உரைநடையிலே வல்லவராக விளங்கியிருக்கிறார். சைவ சித்தாந்த ஞானம் கரையடந்தவர். இன்னும் சொல்லப்போனால் பைபிள் என்று சொல்லக்கூடிய விவிலியத்தை அந்த 1860களிலேயே தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார் ஆறுமுக நாவலர். அவர் ஒரு மிகப்பெரிய தமிழ் அறிஞர். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இப்போ ஒன்று மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, அவருடைய சீடர் தான் உவேசா. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் அந்த காலத்திலலாம் வாழார். இங்கே மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த தாண்டவபுரம், அந்த ஊரில் வாழ்ந்த கோபாலகிருஷ்ண பாரதி, அவரும் அதே காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான். இன்னொரு முக்கியமான தமிழறிஞர், நான் வாழக்கூடிய திருவெண்காட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறையில் வாழ்ந்த, சிறுகாயிலும் சில ஆண்டுகள் பணியாற்றிய, முன்சீஃபாக பணியாற்றிய வேதநாயகம் பிள்ளை. தமிழில் பிரதாப முதலியார் சரித்திரம் என்கின்ற முதல் நாவலை எழுதியவர். எல்லாருக்கும் தெரியாது. அப்போ அந்த காலகட்டத்தில் இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. அப்போது வாழ்ந்த தமிழ் அறிஞர்களில், புலவர்களில், கவிஞர்களில், ஆன்மீகவாதியில், சமுதாய சீர்திருத்தவாதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் ராமலிங்கம் என்று சொல்லப்படுகின்ற, வள்ளலார் என்று பின்னாளில் அழைக்கப்பட்ட திருவருட்பிரகாச வள்ளலார் என்று இன்றைக்கு உலகம் புகழ்ந்து கொண்டிருக்கின்ற வள்ளற் பெருமானார். இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க தமிழில். வள்ளலாருடைய சீடராக விளங்கியவர்கள் தொழுவூர் வேலாயுத முதலியார், ரொம்ப முக்கியமானவர். உபயகலாநிதி பெரும் புலவர் என்கின்ற பட்டத்தை அவருக்கு வள்ளலாரே கொடுக்கிறார். அதுபோல் வள்ளலார் எழுதியிருக்கக்கூடிய அருட்பாக்களை, முதல் 4 திருமுறைகளை முதலில் பதிப்பாக கொண்டு வந்தது தொழுவூர் வேலாயுத முதலியார். அதில் தான் அவர் ராமலிங்கம் பிள்ளையை திருவருட்பிரகாச வள்ளலார் என்னும் ராமலிங்கம் பிள்ளை அருளியது என்று அவரே அந்த புத்தகத்திலே அச்சிடுகிறார். அப்போது ராமலிங்கம் பிள்ளையை திருவருட்பிரகாச வள்ளலார் என்ற நிலைக்கு உயர்த்தியவர், அதாவது முதல்ல அந்த பெயரை தந்தவர்
வள்ளலாருடைய முதன்மை மாணாக்கராக திகழ்ந்த தொழூர் வேலாயுத முதலியார். அந்த வேலாயுத முதலியாருக்கு உபயகலாநிதி பெரும் புலவர் என்கின்ற பட்டத்தை தந்தவர் வள்ளலார். திருவருட்பா வரலாறு என்கின்ற ஒரு நூலையே அவர் பாடல் வடிவிலே எழுதியிருக்கிறார். யார்? தொழூர் வேலாயுத முதலியார். அது ஒரு பெரிய கதையே இருக்குது. அது மாதிரி இருக்கம் ரத்ன முதலியார், பொன்னேரி சுந்தரம் பிள்ளை, கல்பட்டு ராமலிங்கம், காரணப்பட்டு கந்தசாமி போன்ற பல சீடர்கள் வள்ளலாருக்கு இருந்திருக்கிறார்கள். அதில் ரொம்ப முக்கியமானவர் இந்த தொழூர் வேலாயுத முதலியார். இவர் வள்ளலாரை பற்றி கேள்விப்பட்டு அவரிடத்தில் தமிழ் படிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து 1858 கருங்குழிக்கு வருகிறார். கருங்குழிங்கிறது வடலூர் பக்கத்தில் தான் இருக்குது. இவர் அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பண்ணுறார். இவர் உண்மையிலேயே தமிழ் அறிஞர் தானா, தமிழ் படித்தவர் தானா அப்படின்னு சந்தேகம் வருது அவருக்கு. தொழூர் வேலாயுத முதலியார் என்ன செய்கிறாருன்னா, அவரே சில பாடல்களை எழுதி கொண்டு இவரிடத்தை காட்டுகிறார் ராமலிங்கம் பிள்ளையிடம், ராமலிங்க சுவாமிகளிடம். அவர் வாங்கி பார்க்குறார். இவர் சொல்கிறாரு கொடுக்கறதுக்கு முன்னாடியே, இவைகள் எல்லாம் என்னுடைய கையிலே கிடைத்திருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் சங்க காலத்திலே யாரோ புலவர்கள் எழுதியது போல என்று சொல்லி கொடுத்த பிறகு அதை வாங்கி படிக்கிறார். யார்? வள்ளலார். படித்த மாத்திரத்திலே உடனே சொல்கிறார், இவைகளெல்லாம் சங்க பாடல்களாக இருக்க முடியாது, இது இலக்கணம் தெரியாத யாரோ ஒரு கற்றுக்குட்டி எழுதியது என்று சொல்லிவிடுகிறார். உடனே அவர் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு, மன்னிச்சிருங்க, நான் தான் எழுதி எடுத்துகிட்டு வந்தேன் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு அப்படின்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எனக்கு தமிழ் சொல்லி கொடுங்கன்ட்டு அவரு கூடவே பல ஆண்டுகள் இருந்து தமிழ் கற்றவர். இது என்ன ஆச்சரியம் பாருங்கள், வள்ளலார் எந்த பள்ளிக்கூடத்திலும், அதாவது உயர்நிலை பள்ளி வரலும் போகல, அவர் நிச்சயமாக போகல, தொடக்கப்பள்ளிக்கு போயிருக்கிறார். எந்த கல்லூரிக்கும் போகல, எந்த பல்கலைக்கழகத்திலையும் படிக்கலை. அவர்கிட்ட தமிழ் படித்த இவர் தொழூர் வேலாயுத முதலியார் இலக்கணமெல்லாம் படித்தார். படிச்சுட்டு தமிழில் புலவர் பட்டத்தை வாங்கி வள்ளலார் மறைந்த பிறகு சென்னை மாநில கல்லூரி பிரசிடென்சி காலேஜில் தமிழ்துறை பேராசிரியராக போய் வேலைக்கு சேர்றாருன்னா பாருங்கள். தமிழே முறைப்படி, அதாவது நிறுவனங்களிலே படிக்காத ஒருவரிடம் தமிழ் பயின்ற ஒருவர், அவருடைய மாணவர் யார்? வள்ளலாருடைய மாணவர் தொழூர் வேலாயுத முதலியார் சென்னை மாநில கல்லூரியில் போய் தமிழ் பேராசிரியராக சேருகிறார் என்றால், அப்போ அவருக்கு சொல்லிக் கொடுத்த வள்ளலாருடைய ஞானம் எந்த அளவுக்கு இருக்கும் நினச்சி பார்த்தீங்களா? அவருடைய புலமை நிறைய பேசிகிட்டே போகலாம், மணிக்கணக்கா. சென்னையிலே அவர் எழுதிய பாடல்கள் எல்லாம் 10 வயதிலே எழுதியிருக்கிறார். இந்த உரிமையுடன் எழுது திருமலரடி இணைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், பன்னிரு சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் என்கின்ற வகையை சார்ந்தது. இவருக்கு வித்வான் என்கின்ற பட்டம் அப்பொழுதே கிடைத்திருக்கிறது வள்ளலாருக்கு. இவர் வித்வானா, சின்ன பையன் 11 வயசு, இவர் வித்வானா, ராமலிங்கம் ஒரு வித்வானா என்றெல்லாம் ஒரு பேச்சு வந்தபொழுது, இவர் விருத்தமாக எழுதி கொண்டிருக்காரே, வெண்பா எழுத முடியுமா இவரால் என்றெல்லாம் அக்காலத்திலே சென்னையிலே வாழ்ந்த தமிழ் புலவர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள் தங்களுக்கு. இதை கேள்விப்பட்டு இந்த ராமலிங்கம் பிள்ளை எழுதுகிறார். சிவனேச வெண்பா என்கின்ற 100 வெண்பாக்களை எழுதி ஒரே நாளில் உப்பிருந்து, அதில் ஒரு பாட்டு சொல்கிறேன் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. உப்பிருந்த ஓடோ ஒதியோ உலாப்பினவோ வெப்பிருந்த காடோ வினைச்சிமையோ செப்பரியன் கண்ணப்பருக்கு கனி அணியாய் நிற்பணியா துண்ணப்பருக்கும் உடம்பு என்று வெண்பா, அதில் ஒரு வெண்பா, அதில் நிறைய எழுதுகிறார். 100 வெண்பா ஒரே நாள் இரவில் எழுதி வெளியிட்டார். ஆச்சரியப்பட்டாங்க, ஆஹா, உண்மையிலே இவர் மகாவித்வான் தான், வித்வான் தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பிறகு மகாவித்வான் என்கிற நிலைக்கு ராமலிங்க சுவாமிகள் உயர்ந்திருக்கிறார். சரி, ரொம்ப நேரம் பேச முடியாது. இப்போ வள்ளலாருக்கு யார் தமிழ் சொல்லி கொடுத்தா? அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்படி பாட்டு எழுதினாரே இவர், இவ்வளோ இலக்கணப்பிழை இல்லாமல் எல்லா பாடல் வகைகளும் தமிழ் இலக்கியத்தில் உங்களுக்கு இலக்கணம், உங்களுக்கு தெரியும், இலக்கணம் படித்த புலவர்களுக்கெல்லாம் தெரியும்.
அகவல்பா என்று சொல்லக்கூடிய ஆசிரியப்பா, அதில் நிறைய உச்சம் தொட்டு இருக்கிறார். அருட்பெருஞ்சோதி அகவலே 1596 அடிகள் எழுதுனது, ஒரே நாளில் எழுதுனது. கலிப்பா, வஞ்சிப்பா, வெண்பா, விருத்தப்பா என்று எல்லா பாவகையை பயன்படுத்தி எழுதியிருக்கிறார். அதுபோல் யாப்பு வகைகள் 200க்கும் மேற்பட்ட யாப்பு வகைகளை பயன்படுத்தி திருவருட்பாவை எழுதியிருக்கிறார். இவ்வளவு தமிழ் ஞானம் இவருக்கு எப்படி வந்தது ஆராய்ந்து பார்த்தால், இதோடு நான் முடிச்சுக்கிறேன். 3 சபாபதிகள் வள்ளலாருக்கு ஆசிரியராக விளங்கியதாக ஆதாரபூர்வமாக தெரிகிறது. அதில் 2 மனித உருவிலே உள்ளவர்கள், நம்பக்கூடியது, எல்லாரும் நம்பக்கூடியது, அதாவது பகுத்தறிவாளர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஒன்று வள்ளலாருடைய அண்ணன் சபாபதி பிள்ளை. வள்ளலாருக்கு 2 அண்ணன், பரசுராமன் ஒருத்தர் இருக்கிறாரு, சபாபதி பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கிறார். அப்புறம் உண்ணாமலை, சுந்தராம்பாள் சகோதரிகள். இதில் சபாபதி பிள்ளைக்கு தமிழ் தெரியும், நல்லா தமிழ் படிச்சிருக்கிறார். அவர்கிட்ட கொஞ்ச நாள் தமிழ் படிச்சிருக்கிறார். அதற்கு பிறகு காஞ்சிபுரத்தில் அந்த காலத்தில் சபாபதி முதலியார்னு ஒருத்தர் இருக்கார். காஞ்சிபுரம் சபாபதி முதலியார், அவரும் ஒரு பெரிய தமிழ் புலவர். அவரிடம் சில நாட்கள் வள்ளலார் தமிழ் பயின்றிருக்கிறார். இதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு ஆதாரம். நான் 3 சபாபதி சொல்லுவேன். ஒன்று அவருடைய அண்ணன் சபாபதி பிள்ளை, இன்னொன்று காஞ்சிபுரம் சபாபதி, இன்னொன்று சிதம்பரம் சபாபதி. அது யார் சிதம்பரம் சபாபதினா? நடராஜர் தான். சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா, தில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம். கோபாலகிருஷ்ண பாரதி எழுதுனதான் நினைக்கிறேன், கீர்த்தனை ஆபோகிய ராகத்தில். சிறதை விடுங்க, இவரே சொல்கிறார், கற்றதும் நின்னிடத்தே கேட்டதும் நின்னிடத்தே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் யாருன்னா நீதான் என்று இறைவனையே சுட்டி காட்டுகிறார் என்றால் அந்த 3 சபாபதிகள். இதில் முதல் 2 பேர் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. 3வது வள்ளலாருடைய உள்ளிருந்து ஊறிய உணர்வு, அவராக தேடி கண்டுபிடித்த அந்த ஞானம், தேடி கற்றல், அவருடைய தேடல்கள் விசாலமாக இருந்திருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு இதோடு நான் நிறைவு செய்கிறேன். அடுத்தடுத்த பல செய்திகளை நான் வருங்காலங்களிலே தொடர்ந்து சொல்ல விழைகிறேன். ரொம்ப நேரம் பேசினால் யாரும் கேட்க மாட்டாங்க. சில பாடல்களை நான் பிறகு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.